மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த விளையாட்டுக்காரன் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விளையாட்டுக்காரன் அந்த டைட்டில் வந்து என் கூட ஒத்துப்போகும். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நான் பாட்டுக்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு அப்படியே வர பாதையில் நான் பாட்டுக்க போயிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் ஆயாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, விளையாட்டுக்காரனாக இருக்கானாப்பா, இன்னமும் புத்தி இல்லாமல் அப்படியே ஏதோ அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைட்டில் பார்க்கும்போது அப்படியே எனக்கே ஒரு இது தோணுச்சு, இன்னமும் புத்தி இல்லாமல் தான் இருக்கிறான். இப்போ கூட பாருங்கள், இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்தில் சம்மந்தப்பட்டதோ இல்லை படத்தோட பேரையோ வெளியில் பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேட் எடுத்துகிட்டு வந்தேன், பால் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கீர்த்தி கூட வெளியில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் பண்ணேன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் தெரியும், என்னப்பா இவன் அப்படின்னு. என்னோடய குடும்பத்துலேயும் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. என்ன பண்ணுறது, இதுதான் நான் சொன்னேன், இன்னும் நான் விளையாட்டுக்காரனாக தான் இருக்கேன் அப்படின்னு.